ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. சென்னை பட்டினப்பாக்கம் கடல் நீர் முழுவதும் ஏரிகளுக்கு செல்வதற்காக பழைய கால்வாய் இடித்து புதிய கால்வாய் கட்டப்பட்டு வருவதால் பட்டினப்பாக்கம் சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு உள்ளது. இதுகுறித்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்கும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். லட்சுமணன், பொதுமக்களின் பிரதான கோரிக்கை என்னவாக இருக்கிறது? மாற்று வழிகள் ஏதேனும் ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறதா? மேலும் விவரங்கள் என்ன? சென்னையில் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகள், சாலை சீரமைப்பு பணிகள் என பல்வேறு கட்டுமான பணிகளானது நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் தற்போது நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை பட்டினப்பாக்கம் சாலையில் தான் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் சென்னை பட்டினப்பாக்கம் இந்த கடற்கரையில் இருக்கக்கூடிய கடல் நீர் முழுவதுமே ஏரிகளுக்கு செல்வதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்தாலுமே இதற்கு முன்கூட்டியே இருந்ததாக இந்த கழிவுநீர் கால்வாயானது இடிக்கப்பட்டு தற்போது மீண்டும் புதுப்பிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த வாரங்களில் இருக்கக்கூடிய இந்த பணிகளானது மிகவும் மந்தமாக நடைபெற்று வருவதாகவும் தற்போது இந்த பகுதியில் மக்கள் தொடர்ந்து ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கின்றனர். குறிப்பாக இந்த கடல் நீர் முழுவதுமே கொந்தளிப்பாக இருக்கும் பொழுது, கடல் நீர் வெளியேறும் பொழுதும் இந்த பகுதியிலிருந்து இந்த ஏரிகளுக்கு செல்வதற்காக கழிவுநீர் கால்வாயானது இதற்கு முன்பாகவே கட்டப்பட்டிருந்தது. அந்த கழிவுநீர் கால்வாயை பொறுத்தவரையுமே 2 அடி அகலமும் 3 அடி நீளமும் மட்டுமே கொண்டிருந்ததால் அதிகமான கடல் நீரானது வெளியே செல்வதற்கு செல்ல முடியாமல் அந்த குடியிருப்பு பகுதியில் இருக்கக்கூடிய வளாகங்களில் இந்த குடிநீர் செல்வதாலும் இந்த கழிவுநீர் செல்வதாலும் பொதுமக்கள் மிகவும் சிரமத்துக்குள்ளே வந்ததன் அடிப்படையாக தான் தற்பொழுது இந்த பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு கடந்த 1 வாரங்களாகவே மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த அடி சாலை, குறிப்பாக இந்த பட்டினப்பாக்கம் சாலை பொறுத்தவரையுமே 18 அடி அகலமானது இந்த சாலையானது இருந்திருந்தது. ஆனால் இந்த பணிகளுக்காக பள்ளங்கள் தோண்டப்பட்டுள்ளதால் 18 அடியிலிருந்து 10 அடி இந்த பள்ளம் தோண்டப்பட்டு வெறும் 8 அடியில் மட்டுமே இந்த சாலை செயல்பட்டு வருவதால் இந்த பகுதியில் முழுமே அதிகாலை நேரத்தில் துணிந்து ஒரு கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அந்த காட்சிகளை பார்த்தாலும் தெரியும். நம்முடைய ஒளிப்பதிவில் இருக்கிற நம்முடைய அந்த காட்சிகளை காண்பித்து வருகிறார். குறிப்பாக இந்த பகுதி பார்த்தோம் என்றால் இந்த பட்டினப்பாக்கம், மயிலாப்பூர், திருவல்லிக்கேணி தலைமைச் செயலகம், இந்த காவல் அலுவலகம் முழுவதுமே இந்த முக்கிய பாதையில் இருப்பதாலும் அதிகமான பொதுமக்கள் இந்த பகுதியில் செல்வதாலும் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் இந்த சிக்னல் அருகே இருப்பதாலும் பெரும்பாலும் கடும் போக்குவரத்தானது இருக்கக்கூடும். ஆனால் இந்த கட்டுமான பணிகளானது மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் இதன் எதிரொலியாக பார்த்தோம் என்றால் கடந்த 1 வாரங்களாகவே இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாலும் அந்த 1 வாரங்களாகவே இந்த பணிகளின் எதிரொலியாக தான் இந்த போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பணிகள் பொறுத்தவரையுமே பார்த்தோம் என்றால் இந்த ராட்சச பழுப்புகள், அதாவது குடியிருப்பு வளாகங்களுக்கு செல்லக்கூடிய ராட்சச பழுப்புகள் செல்வதாலும் இதன் பணிகளானது மிகவும் மந்தமாக இருப்பதாகவும் இந்த பணிகள் பொறுத்தவரையுமே வேகமாக செய்தால் இந்த பழுப்புகள் ஏதேனும் துளை ஏற்பட்டாலும் அதிக குடிநீர் வினாகி பெரும் ஆபத்து ஏற்படும் எனவும் அதனால் இந்த பணிகளானது மிகவும் மந்தமான நிலையில் நடைபெற்று வருவதாலும் தற்போது இந்த பகுதியில் மக்களும் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் இதற்கு மேல், அதாவது இந்த கழிவுநீர் கால்வாய் அமைக்கப்பட்டு இதற்கு மேலாக தான் சாலை அமைக்கும் பணியானது தொடரும் எனவும் கூறப்படுகிறது. இந்த பணிகள் பொறுத்தவரையுமே இப்பொழுது பார்த்தோம் என்றால் ஒரு 40% பணிகள் தான் நடைபெற்றிருக்கிறது. இன்னும் 60% பணிகள் முடிப்பதற்கு இன்னும் 2-3 மாதங்கள் ஆகும் எனவும் கூறப்படுகிறது. அதுவரைக்குமே இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்படக்கூடும் தான். ஆனால் இதனை தவிர்க்கும் விதமாக வேறு எந்த வழியுமே இல்லை. ஆனால் இந்த சாலையை திரும்பிவிட பார்ப்பதற்கான அதற்கான சாத்தியக்கூறு கூட இல்லை எனவும் இந்த பகுதியில் இந்த கடும் போக்குவரத்தானது இன்னும் அது இந்த 2 மாதங்களுக்கு அதிகரிக்கக்கூடும் தான் தற்போது இந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்களின் கருத்தாக இருக்கிறது. லட்சுமணன், அந்த கால்வாய் சீரமைப்பு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகள் வேறு ஏதும் திட்டம் வைத்திருக்கிறார்களா? இதற்கு மாற்று ஏற்பாடுகள் ஏதேனும் செய்யப்பட்டிருக்கிறதா? கண்டிப்பாக கிருஷ்ணவேணி, இந்த மாற்று வழிகளும் இந்த மாற்று பாதைகளும் பொறுத்தவரையுமே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சாலை, முக்கிய சாலை இருப்பதாலும் வேறு ஏதேனும் சாலையா அமைத்தாலுமே கூட இந்த சுற்றி திரியும் அளவிற்கு, இந்த 2-3 கிலோமீட்டர் சுற்றி திரியும் அளவிற்கு அந்த இலக்கை நோக்கி அடைவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதற்கான மாற்று வழிகள் பொறுத்தவரையுமே இதுவரைக்குமே எந்த ஏற்பாடுமே செய்யவில்லை. குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம், இந்த பள்ளம் தோண்டப்பட்ட பகுதிகளில் இந்த கழிவுநீர் கால்வாய், குடிநீர் மற்றும் இந்த டெலிஃபோன் ஒயர்கள் மேலும் பல்வேறு சிக்கல்கள் இருப்பதாலும் ஒவ்வொரு அந்த அடுத்த நடவடிக்கையுமே பார்த்து தான் செய்து வருவதாகவும் கூறப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் இங்கே இருக்கக்கூடிய முக்கிய ராட்சச பழுப்பு, அதாவது இந்த குடிநீர் செல்வதற்காக பழுப்புகள் இங்கே தோண்டப்பட்டுள்ளதாலும் அந்த பழுப்புகள் ஏதேனும் சிறிய துளை ஏற்பட்டாலுமே பெரிய விபத்து, அதாவது இதற்கு முன்பாக பார்த்தோம் என்றால் ஒரு சிறிய துளை ஏற்பட்டு அதில் வீணாகப்பட்ட தண்ணிகள் தான் தற்போது இந்த பகுதியில் குளம் போல் தேங்கி காட்சியளித்து வருகிறது. இந்த ராட்சச இழும்பு பழுப்பில் ஒரு துளையிட்டு அதன் மூலம் இந்த தண்ணீரானது வீணடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதனை தடுக்கும் விதமாக கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் இந்த வேலைகள் நடத்தக்கூடும் எனவும் தற்போது அதிகாரிகள் தரப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இந்த ராட்சச தூண்கள் பொறுத்தவரையுமே தற்காலிகமாக இல்லாமல் நிரந்தரமாக வேறு ஏனும் செய்யப்பட்ட
ராட்சச தூண்கள் தான் தற்போது இந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனும் இந்த பகுதியில் தூண்கள் முழுமையாக ஏற்படுத்தப்பட்டால் கடும் போக்குவரத்து அதிகமாக ஏற்கக்கூடும். இன்னும் இந்த பணிகள் பொறுத்தவரையுமே 2-3 மாத காலங்கள் காலாவதி ஆகக்கூடும் எனவும், அதனால்தான் இந்த ராட்சச தூண்கள் பொறுத்தவரையுமே ரெடிமேட் தூண்களாக செய்யப்பட்டு இந்த பகுதியில் கொண்டு வந்து இந்த பகுதியிலான பணிகளானது தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகிறார்கள். சென்னை பட்டினம்பாக்கம் பகுதியில் கால்வாய்கள் சீரமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்த முழுமையான விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.